இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கதாங்க செய்யுது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா ஹைதராபாத்தில் தன்னோட ஒய்ஃபோட உடலை பீஸாக கட் பண்ணி அதை குக்கரில் போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் ஏரியில் கொண்டு ஒருத்தர் அப்புறப்படுத்தியிருக்காரு. இது அவரே உண்மையை சொல்கிறார். இந்த சம்பவம் வெளில வந்ததுக்கப்புறம் அந்த ஒட்டுமொத்த மாநிலமும் மிரண்டு போய் நிற்கிது. என்னடா அது இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு. அவன் இப்படி உண்மையை சொன்னாலும் போலீஸ்னால் கைது பண்ணி கொண்ட நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா அதுக்கு சரியான ஆதாரம் தேவை. இவர் உண்மையை சொல்லி 48 மணி நேரத்தெல்லாம் தாண்டிட்டு ஆனால் அதுக்கான சரியான ஆதாரம் கிடைக்கல. இப்போ கொண்டு நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்தினா இந்த கேஸ் நிற்கவே நிற்காது. அவர் ஏன் கொலை பண்ணார், அவர் எப்படி கொலை பண்ணார், எப்படிலாம் அப்புறப்படுத்தினார், எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். சரி வாங்க அதை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். முதல்ல அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருமூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுற இந்த 45 வயசான ஆள் தெலுங்கானாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்புல. இவரோட வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டுருக்கு. இவர் வேலை பார்க்குறது எங்கே தெரியுமா வேலை பார்க்குறாரு? இராணுவத்தில்ங்க. அவர் அங்கே போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, சந்தோஷமாக இருக்கிறாரு. லீவு கிடைக்கும் போது வீட்டுக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்காரு. இவருக்கு கல்யாணமும் ஆகுது. இவங்க 2 பேருக்கும் வயசு டிஃப்ரெண்ட் பார்த்துட்டிங்கன்னா 10 வயசு டிஃப்ரெண்ட். இப்படி 10 வயசு டிஃப்ரெண்ட்டில் கல்யாணம் ஆனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லபடியாக போகுது. குழந்தையெல்லாம் பிறக்குது, ஒரு பொண்ணு பிறக்குது, ஒரு பையன் பிறக்கிறான். இப்படி சந்தோஷமாக ஃபேமிலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவர் அங்கே இராணுவத்துக்கு போயிட்டு வர்றது பொண்ணு போய்கிட்டு இருக்காங்க. இப்படி போகும்போது சரி ஓகே இனிமெல்லாம் இராணுவத்தில் இருந்து ஆகாதுப்பா அப்படின்னு அவர் விருப்ப ஓய்வு பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் ஃபேமிலியோட சந்தோஷமாக டயத்தை கழிச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் எவ்வளோ நாளைக்கு வீட்டிலே இருக்க முடியும்? ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும்ல. அதுக்காக அவர் எங்கே போகிறாருன்னா செக்யூரிட்டி கார்டாக வேலைக்கு போகிறாரு. இவர் எங்கே போயிட்டுருக்காருன்னா டிஆர்டிஓ ஆஃபீஸில் செக்யூரிட்டி கார்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. அதுலேருந்து வருது வருமானம், அதை வச்சு குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரொம்ப நாளாக எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு வைங்களேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்போ இருக்கிற இந்த வீட்டுக்கு வராங்க. இது ஒரு அப்பார்ட்மெண்ட். ஃபேமிலியாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் இந்த பொங்கல் டைம் வருது. அதாவது அங்கே சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டயத்தில் தனக்கு பொண்ணு புள்ள இருக்குல்ல, அதை தன்னோட சிஸ்டர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அது அக்காவோ தங்கச்சோ தெரில, ஆனால் தன்னோட சிஸ்டர் வீட்டுக்கு அங்கே அனுப்பி வைக்கிறாங்களா. அங்கே குழந்தைங்க போயிடுது. இங்கே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த ஒய்ஃப் பேர் மாதவிங்க. இப்படியே பொங்கல் முடியுது. அந்த மாதவியோட அம்மா யோசிக்கிறாங்க, என்னடா அது தான் பொண்ணு ஃபோனே அடிக்கலையே, பேரம்பேத்திட்ட கூட பேசலை அப்படின்னு. சரி ஓகே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துருந்துருவோம் அப்படின்னு அவங்க இங்கே வீட்டுக்கு வராங்க. இங்கே பார்த்தா குருமூர்த்தி மட்டும் உட்காந்துருக்காப்புல. எங்கள் மாப்பிள்ள பொண்ணு பேரம்பேத்தியெல்லாம் கேட்டால் பேரம்பேத்தி சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்ணு இது மாதிரி எனக்கும் அவளுக்கு சண்டை நடந்துச்சு, அவள் கோச்சுக்கிட்ட அன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு தானே வந்திருப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, அங்கேயெல்லாம் வரவே இல்லையே அப்படின்னு இவங்க ரொம்ப பதட்டம் அடைகிறாங்க. இவர் ஹஸ்பண்ட் சரி வாங்க நம்ம கேஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு அழைச்சிட்டு போகிறாங்க. இங்கே ஹஸ்பண்டு அப்புறம் மாமியார் 2 பேரும் சேர்ந்து கேஸ் கொடுக்குறாங்க. இது மாதிரி என் ஒய்ஃபை காணுன்னு இவங்க சொல்கிறாங்க, அவங்க என் பொண்ணை காணுன்னு சொல்கிறாங்க. போலீஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு அங்கே கேஸை பதிவு பண்ணுறாங்க. போலீஸ் அதுக்கப்புறம் விசாரணை களத்தை உள்ளே குதிக்கிறாங்க. முதல்ல இந்த ஹஸ்பண்ட்டை கேட்குறாங்க, அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு. இது மாதிரி எனக்கும் அவளுக்கும் அன்றைக்கி சண்டை நடந்தது, கோச்சிக்கிட்டு வந்தா அங்கே தான் போயிருப்பான்னு நினச்சா, ஆனால் அங்கே போகலையா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சந்தேகப்படுறபடி யார் பேர்லாம் இருக்கோ அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இவர் சொன்னோன்னா அங்கே எல்லாம் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. பட் இந்த கேஸில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் இருக்குது. இவங்க போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட எல்லாம் போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது போலீஸுக்கு தெரிகிற விஷயம், இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷமாலாம் இல்லை, அடிக்கடி சண்டை நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் போலீஸ் அப்படியே திருப்புறாங்க, இந்த கேஸோட விசாரணையை திருப்புறாங்க. இவ்வளோ நாள் சப்போர்ட்டாக இருந்த அந்த ஹஸ்பண்ட் இருக்காப்புல இல்லை, அவர் மேலே சந்தேக வளையத்தை திருப்புறாங்க. ஏன் அவன் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு இங்கே கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. எல்லா கேள்விகளையும் அந்த ஹஸ்பண்டை நோக்கி வீசுகிறாங்க. அவர் ஒவ்வொன்றா பதில் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. பட் அவர் சொன்னதில் பல விஷயங்கள் முன்னுக்கு பின்னும் முரணாக இருக்குது. இப்படி அது முரணாக இருந்தோடனே போலீஸுக்கு சந்தேகம் நல்லா வலுத்துருது, இவர் தான் ஏதோ பண்ணியிருக்காரு அப்படின்னு. நல்லா கிடுக்குப்பிடி விசாரணை பண்ணுறாங்க. அந்த கிடுக்குப்பிடி விசாரணையில் எல்லா உண்மையும் சொல்கிறாப்புல. இவங்க போலீஸ் என்ன கேட்குறாங்க, சரி எதுக்காக கொலை பண்ணீங்க, எப்படி கொலை பண்ணீங்க அப்படின்னு. அவர் எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறாரா? அது என்ன தெரியுமாங்க, நீங்களே மிரண்டு போயிடுவீங்க. என்ன நடந்திருக்குன்னா இவங்க விஆர்எஸ் வாங்குறதுக்கு முன்னாடி இராணுவத்தில் இருந்தாங்கல்ல, அப்போலேருந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கு. அது என்ன சந்தேகம்னா தான் ஒய்ஃப் பல ஆண்களோட பேசிக்கிட்டு இருக்காங்களோ, இது மாதிரி தொடர்பு இருக்குமோ அப்படின்னு இவங்களுக்கு சந்தேகம் வருது.
இப்படியே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஊருக்கெல்லாம் வந்துட்டு போயிட்டுருக்காங்கல்ல. இப்படி சந்தேகத்தினால தான் விஆர்எஸ் வாங்கினதாகவே சொல்லப்படுது. இப்படி வாங்கிட்டு இங்கே குடும்பத்தோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க. பட் அப்பயுமே இந்த சந்தேகம் வந்து போகலை. இந்த சந்தேகத்தால் அடிக்கடி சண்டை நடக்க ஆரம்பிக்குது வீட்டுக்குள்ளே. இப்படி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை சண்டை போட்டால் யோசிச்சு பாருங்களேன், பொண்ணு பிள்ளைங்க வேறு இருக்குது. இப்படி அடிக்கடி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி போகும்போது தான் இந்த பொங்கல் வருது. அந்த பொங்கல் டயத்தில் பொண்ணு பிள்ளையும் சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு இங்கே வீட்டில் 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. இவர் என்ன கேள்வியெல்லாம் கேட்கணும்னு நினச்சாரோ அது எல்லாத்தையும் கேட்கலாம்ல. இங்கே அந்த கேள்வியெல்லாம் கேட்டாரான்னு தெரில, ஆனால் பயங்கர சண்டை மட்டும் வெடிக்குது. இப்படி அந்த சண்டை போட்டதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர் பிடிச்சி அவங்க ஒய்ஃபை பிடிச்சி தள்ளுறாங்க. அவங்க வந்து தாலியை கலட்டி மூஞ்சில் விட்டு எறிஞ்சதெல்லாம் சொல்லப்படுது. இப்படி இவர் ஒய்ஃபெல்லாம் பிடிச்சி தள்ளுறாரா, அதில் போய் சவத்தில் தலை அடிக்குது. அதில் அடித்ததில் அவங்க அப்படியே கீழே விழுவுறாங்க. பார்த்தா அந்த லேடி இறந்து போகிறாங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு. சரி ஓகே, நம்ம வந்து படத்தை பார்த்து ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு ஹாலிவுட் படம்லாம் பார்க்குறாரு. யூடியூப் வீடியோ பார்த்ததாகவும் சொல்லப்படுது. எப்படியெல்லாம் பார்த்து சரி ஓகே கட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு இவங்க உடலை பாத்ரூமுக்கு இழுத்துட்டு போகிறாங்க. அங்கே இழுத்துட்டு போயிட்டு இவங்க வந்து கறி வெட்டுறதுக்கு கத்தி வச்சுருக்காங்க. அந்த கத்தி எடுத்து வார்த்தைகளால் கூட சொல்ல முடியாதுங்க, அந்த அளவுக்கு துண்டு துண்டாக தன்னோட ஒய்ஃபை வந்து வெட்டுறாங்க. கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது. 13 வருஷம் ஒன்றா வாழ்ந்து அவங்களோட பொண்ணு பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ தன்னோட ஒய்ஃபையே கத்தி வச்சு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பீஸாக வெட்டி அதை சதையாக வந்து எடுத்து வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அந்த எலும்பு தசை இதெல்லாம் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக இந்த குழவியே இருக்கும்ல, அதாங்க அந்த அம்மிகளில் ஒன்று இருக்கும்ல, அதை வச்சு நசுக்கிறது, இது மாதிரி சில வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் குக்கர் இருக்கிறாங்க, அதில் இந்த உடலை போட்டு வேக வைக்கிறாங்க. இப்படி வேக வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரே வழியாக எல்லாத்தையும் போட்ட முடியாதுல்ல. இப்படி 1 நாள் 2 நாள் வந்து அந்த உடலை மட்டுமே வந்து வேக வச்சு எடுக்கிறாங்க. இப்படி இந்த வாடையெல்லாம் வந்துடக்கூடாது அப்படின்னு சில விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த உடலெல்லாம் வேக வைக்கிறாங்கல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு டெமோ பண்ணுறாங்க. அது என்ன தெரியுமா, அங்கே சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு நாயை பிடிச்சி அடித்து அதை கட் பண்ணி அதை வேக வச்சு வந்து பார்த்துருக்காங்களாம். இதெல்லாம் எவ்வளோ கொடுமையான செயல். இப்படி நாயை பண்ணது மட்டும் இல்லாமல் தன்னோட ஒய்ஃபையும் இங்கே வேக வச்சு எடுத்து வைக்கிறாங்க. எந்த வாடையும் வராமல் வந்து பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த எல்லாம் ரெடியான அந்த உடலை பையில் போட்டு அதை வந்து கொண்டு போகிறாங்க. எங்கே தெரியுமா கொண்டு போகிறாங்க, பக்கத்தில் ஒரு ஏரி இருக்குதுங்க, அங்கே கொண்டு போய் கரைச்சிருவோம் அப்படின்னு அந்த சதையெல்லாம் கொண்டு போய் அங்கே கரைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த எலும்பெல்லாம் தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க, அதையெல்லாம் தூளாக நறுக்கி அதையும் கொண்டு கரைச்சிடுறாங்க. எந்த ஒரு தடயமும் இல்லாமல் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஆள் எந்த அளவுக்கு இருப்பாங்க, அந்த ஆளையே இல்லாத அளவுக்கு ஒரு ஏரியில் கொண்ட கரைச்சரைஞ்சிடுறாங்க. இந்த உண்மையே வெளில வரலை. இப்படி பண்ணிவிட்டு நாசுக்காக வீட்டில் வந்து இந்த சுத்தப்படுத்துறதுக்கான பணிகளை பண்ணுறாங்க. ரத்தம்லாம் அங்கங்கே தெரிச்சிருக்குல்ல, அதை யூடியூப் வீடியோ பார்த்து எப்படியெல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு இவங்க கெமிக்கல் இது மாதிரிலாம் கலந்து வீட்டெல்லாம் பயங்கரமாக சுத்தப்படுத்திடுறாங்க. இவங்க மேலே எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க. பக்காவாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிறாங்க. அப்போ தான் அந்த மாமியார் வந்து எங்கே என் பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவங்களும் அப்படியே நடித்து ஐயோ அங்கே வரலையா அப்படின்னு அங்கே கொண்டு போய் போலீஸில் கேஸை கொடுத்து போலீஸு கூடயே விசாரிக்கிற மாதிரி துணை நின்று கடைசியாக எல்லா உண்மையும் சொல்கிறாப்புல. இப்படி சொன்னோன்னா போலீஸே மிரண்டு போகிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தன் வந்து கூட உட்காந்து சொல்கிறான் இது மாதிரி நான் இது மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு. போலீஸ் எந்த மாதிரி மைண்ட் செட்டில் இதை கேட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு என்னப்பா சொல்கிற, சரி வா அந்த ஏரியை வந்து காமி அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ஏரியா அங்கே போய் பார்த்தா அங்கே ஒன்றையும் காணும். அதுக்கப்புறம் நாய் இருக்குல்ல, அந்த மோப்ப நாயெல்லாம் வந்து கூப்பிட்றாங்க. அந்த பணிகள் இந்த லேக்கில் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் தடயவல் நிபுணர்கள் வந்து இங்கே வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த குக்கர் இருக்குல்ல, அந்த குக்கரு, அந்த வெட்டின கத்தின்னு சொல்லப்படுறது, அதுக்கப்புறம் அந்த வாட்டர் ஹீட்டர் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து தடயவல் நிபுணர்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு ஆதாரம் கிடச்சிராதா அப்படின்னு போலீஸும் பயங்கரமாக வந்து நோண்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் எதுவுமே கிடைக்கல. இந்த ஆள் உண்மையை சொல்லி 48 மணி நேரத்தை தாண்டி போய்கிட்டே இருக்குது. பட் இவர் வந்து குற்றவாளியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல. இப்போ வரைக்கும் இது கொலை கேஸுன்னு மாற்றிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது வந்து காணாமல் போன கேஸ் அப்படின்னு தான் வச்சுருக்காங்க. என்னடா சொல்கிறேன், அவனே உண்மையை சொல்லிட்டான், அப்புறம் ஏன் அது கொலை கேஸாக மாற்றலைன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆதாரம் கூட இது வரைக்கும் கிடைக்கல. கொலை நடந்திருக்குன்னு ஒரு ஆதாரம் கிடைச்சாதானே இது கொலை கேஸாக மாற்ற முடியும். பட் எதுவுமே கிடைக்காம போலீஸ் வந்து திணறிக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், ஒருத்தன் வந்து நான் தான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு உண்மையை சொல்கிறான். 48 மணி நேரத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஆனால் அது கொலை கேஸாக போட முடியல. அவனை வந்து கைது பண்ணி கொண்ட நீதிமன்றத்தில் நிறுத்த முடியலை.
இப்போ போலீஸ் வந்து இன்னமும் தீவிரமாக அந்த களத்தில் குதித்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் அந்த கேஸ் ஆரம்பிச்சிருக்குன்னு கூட சொல்லலாங்க. இன்னும் வந்து நீதிமன்றத்திலலாம் கொண்டு நிறுத்தி பல விஷயங்கள் நடக்க போகுது. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்டா இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை அந்த ஆள் பொய் கூட சொல்லலாம் இல்லைங்க. அவங்க ஒய்ஃப் எங்கேயாவது வெளியூரில் கூட இருக்கலாம்ல, இவங்களே அதுக்காக அனுப்பிவிட்ருக்கலாம்ல. அதுக்காக தான் வந்து ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேஸை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு தெரிலங்க. இன்றைக்கி காலகட்டத்துக்கு கொலையெல்லாம் என்னமோ சின்ன வேலை அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. படத்துலனா டக்குன்னு கொலை பண்ணிட்டு போயிடுவாங்க, ஏன்னா அது ஒரு நடிப்பு மட்டும்தான். ஆனால் ரியல்லையும் அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியல. தன்னோட ஒய்ஃபை கொலை பண்ணி இத்தனை துண்டாக பக்கத்தில் இருந்து வெட்டுறாங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் அவங்க ஒய்ஃபை வந்து லவ் பண்ணாமல் இருந்தாங்களா? பொண்ணு பிள்ளையெல்லாம் பெற்று வளர்த்துறதுக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன மாதிரி மைண்ட் செட்டு அப்படின்னே தெரிலங்க. ஒரு கோவம் வந்தால் சரி டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடலாம், அது கூட பெஸ்ட்டு தான். அதுக்காக கொலை பண்ணுறதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம். அது தான் ஒய்ஃப் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்னத்தை சொல்ல, அதுக்காக இந்த அளவுக்கு இறங்கி கொலை பண்ணுற அளவுக்கெல்லாம் வந்து போயிருந்துருக்காப்புல. என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியலங்க. இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே உடலை வெட்டி வைக்கிறது அப்படின்னு பல சம்பவங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்துருப்போம். பட் இதில் அதுவும் ஒன்றா இருக்குது. எல்லாம் இப்போ உள்ள சினிமாவை குறை சொல்கிறதா, இல்லாட்டி இப்போ வந்து அந்த சகிப்புத்தன்மையாங்க, அந்த சகிப்புத்தன்மை இல்லைன்னு சொல்கிறதா, என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியல. இதை பற்றி உங்களுக்கு என்னங்க தோணுது? இந்த சம்பவம்லாம் நடக்கக்கூடாது உலகத்தில் அப்படின்னா என்ன மாதிரி தண்டனைகள் வரணும்னு நினைக்கிறீங்க? நம்ம இந்தியாவில் குறிப்பாக என்ன மாதிரி தண்டனைகள் வரணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.